ஒரு சீரியலோ, ஒரு படமோ எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ட்வின்னோட போர்ட்ரேல் எப்படி இருக்கும்னா, ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க, சாஃப்ட்டா இருப்பாங்க. ஒருத்தவங்க மேல கொஞ்சம் ரகடா இருப்பாங்க, ஹார்ஷா இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுறவங்களா. ம். அவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட், கிரே ஷேட் இருக்கிற மாரியான விஷயங்கள் வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. ஆனா நிஜத்துல வந்து ட்வின்ஸ பார்த்தோம்னா அப்படி இருக்க மாட்டாங்க. 2 பேரும் சாஃப்ட்டா தான் இருப்பாங்க. மியூச்சுவலா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க. ஆனா படத்துல மட்டும் இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேல் வைக்கிறாங்க. இந்த போர்ட்ரேல் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா அது உண்மையும் கூட தான். இருக்காங்க சிலர் வந்து நெறைய இருக்காங்கன்றீங்க. கதைக ட்வின்ஸும் அப்படி எல்லா கிடையாது. ட்வின்ஸும் அப்படி கிடையாது ஆனா. ஓகே. அதான் உண்மை. அது உண்மைதான். ஆனா எல்லா ட்வின்ஸும் அப்படி கிடையாது. இப்ப நாங்களே வந்துட்டு இல்ல, இப்ப இவங்க தான் ரகட், நான் தான் சாஃப்ட் அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் நான் ரொம்ப ரகட். என்னோட ரகட் சோர்ஸ் யாருக்கும் தெரியறதில்ல. ஏய்! அப்படிதான் இருக்கும். அப்படின்னு இல்ல. நான் ரகடானா என் ஃபேஸ் மாறுச்சு அப்படின்னா, இவங்க யாராலயும் வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது அந்த மாதிரி. ஆமாங்க. அப்படியாங்க? ஒத்துக்கிறா பாத்தீங்களா? ஐயோ! அவசரம் குடுக்கங்க இவ. உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி இவ பேசுவா. இவ பேசுறதுக்கு முன்னாடி அம்மா பேசிருவாங்க. எங்க அம்மாவுக்கும் இவளுக்கும் சண்டை வந்து என் மண்டையும் எங்க அப்பா மண்டையும் உடைஞ்சிரும். நாங்க 2 பேரும் இடையில நின்னுட்டு இப்படி மூஞ்ச பாத்துக்கிட்டு இருப்போம். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இருக்கும். ஐயோ! அதாவது இந்த கொடுமைங்க. இல்ல இப்ப நல்லதுதான். ஒத்துக்கிறா பாத்தீங்களா? அதுதான் நான் நான் சொல்லிட்டேனே. ரகட் நான் ஆனேன்னா வர வீடு வர ரொம்ப நிம்மதி பேஷன்ஸா இருக்காது. இருக்க வீடு ஆரம்பிச்சுட்டேன். 2000 அப்படின்னு. ஆமா. நானும் எங்க அப்பாவும் எங்கயாவது போயிடலாங்கிற அளவுக்கு ஆயிடும். ஒண்ணு சத்தமா பேசி 2 ஆகும். இல்லன்னா நான் சைலண்டா இருந்தே 2 ஆகும். ம். பவர்ஃபுல் அவங்க அப்படிதானே? பவர்ஃபுல் ஆமாவா? இல்லையா? இல்ல. ஆமா. அவசரம் குடுக்க அவ்வளவுதான். பவர்ஃபுல்னா சொன்னீங்கன்னா எச்சா ஏறிரும்.